கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக மற்றும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் கர்த்தருடைய திரு சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை தொழுது கொள்ளவும், அவருடைய பரிசுத்தமான வேத சத்தியங்களை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே 3வது பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனைக்கு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் மிக ஆச்சரியமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வாராக. ஒரு படகு வைத்திருப்பவர் அந்த படகை ரொம்ப பழைதானபடினாலே அதை நன்றாக புதிதாக்க வேண்டும் என்று நினைத்து வர்ணம் தீட்டுகிறவரை அழைத்து அந்த படகை நன்றாக வர்ணம் தீட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த வர்ணம் தீட்டுகிறவர் மிக அற்புதமாக அந்த படகு எவ்வளவு அழகாக இருக்க முடியுமோ அவ்வளவு அழகாக அதை வர்ணத்தை தீட்டிக் கொண்டிருக்கும் போது அந்த வர்ணம் தீட்டுகிறவர் ஒரு காரியத்தை கண்டு ரொம்ப ஆச்சரியமடைந்தார். அந்த படகு கீழே ஒரு துவாரம் ஒன்று இருந்தது, ஒரு ஓட்டை ஒன்று இருந்தது. ஆகினாலே கொஞ்சம் கூட அதை குறித்து யோசிக்காமல் இந்த வர்ணம் தீட்டுகிறவர் ஒரு சிறிய பலகையை, அதே போல ஒரு பலகையை எடுத்து அந்த துவாரத்தில் வைத்து அதை அடைத்து அதற்கு பிற்பாடு அதை அழகாக வர்ணம் தீட்டி அந்த வேலையெல்லாம் முடித்து படகு ரொம்ப அழகாக வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. அந்த படகு வர்ணம் தீட்டப்பட்டதற்கான பணத்தை வாங்கி கொண்டு தன் இல்லத்திற்கு சந்தோஷமாக நிறைவோடு அவர் வந்தார். 2 நாளுக்கு பிற்பாடு அந்த படகு வைத்திருப்பவர் இந்த வர்ணம் தீட்டுகளுடைய வீட்டுக்கு ஓடி வந்தார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக வந்தார் என்றவருக்கு தெரியவில்லை. ஆனால் கையிலே மிகப்பெரிய வெகுமதிகள்லாம் வைத்துக் கொண்டு அவர் வந்திருக்கிறார். இந்த வர்ணம் தீட்டு கேட்டார், ஐயா, நீங்க தான் நான் உங்களுடைய படகுக்கு வர்ணம் தீட்டினதுக்கு நீங்கள் தகுந்த பணத்தை கொடுத்தீர்களே, பின்ன ஏன் என்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த படகு வைத்திருப்பவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய படகை வர்ணம் தீட்டினதுக்கு பிற்பாடு என்னுடைய 2 பிள்ளைகள் அந்த படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சென்றார்கள். எனக்கு அது தெரியாது. அப்பொழுதுதான் நான் அறிந்தேன், படகுல ஆங்காங்கே ஓட்டை இருந்தது. என் பிள்ளைகள் இந்த படகை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்களே, அவர்கள் எப்படி திரும்பி வருவார்கள் என்று நான் மிகவும் திடுக்கிட்டு பயந்து நானும் என்னுடைய நண்பரும் மற்றும் ஒரு படகில அவர்களை தேடி கடலுக்கு சென்றேன். அப்பொழுது நான் பார்த்த காட்சி எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த படகு அமிழாமல் கடலில் மிதந்து கொண்டிருப்பது இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிற்பாடு அவர்கள் கரைக்கு வந்த போதுதான் அந்த படகை பரிசோதனை பண்ண போது நினைத்தேன், பார்த்தேன், அந்த படகு ஓட்டை அடைக்கப்பட்டிருந்தது. மிக சரியாக அந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருந்தது. அது அழகாக வர்ணம் பூசப்பட்டிருந்தது. ஆகவே உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த ஓட்டை அடைக்காமல் வர்ணம் பூசியிருந்தால் என்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்திருப்பார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள். உங்களுக்கு மரணம் தீட்டுவதற்கு தான் நான் பணம் கொடுத்தேன். ஆனால் இந்த ஓட்டையை அடைப்பதற்கு, துவாரத்தை அடைப்பதற்கு நான் பணம் கொடுக்கவில்லை. ஆகவே இது வெகுமதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த படகு வைத்திருப்பவர் வர்ணம் தீட்டுவதை பார்த்து கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வர்ணம் தீட்டுகிறவர் சொன்னார், ஐயா, என்னுடைய வேலையை நான் திருப்தியாக செய்தேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் நான் திருப்தியாக செய்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகினால்தான் நான்
வர்ணம் தீட்டுவது மட்டும் நான் செய்து விடாமல் அந்த படகு ஓட்டையா இருந்ததையும் நான் அடைத்து உங்களுக்கு அழகாக கொடுத்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால் உங்கள் பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டிருப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இருவரும் சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாக்கியமான ஆசீர்வாதங்கள் எண்ணி நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைவது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆவியினால் பிறந்தவன் யார், ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன, ஆவியினால் பிறந்தவனுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து ஆவியினால் பிறந்தவனுடைய அடையாளங்களை குறித்து நாம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆவியினால் பிறப்பது எவ்வளவு அவசியம், ஆவியினால் பிறந்தவர்களுடைய அடையாளம் என்ன, ஒருவன் ஆவியினால் பிறந்திருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளத்தை நாம் காண முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு 7 விதமான அடையாளங்களை குறித்து இந்த மாலை வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஜெபத்தோடு கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவர் காண வேண்டும் என்றால் அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். அது என்ன மறுபடியும் பிறப்பது என்பதை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கும் போது 5வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் எப்படி பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படினால் ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜலத்தினால் பிறப்பது என்றால் நாம் பாவங்களை அறிக்கை செய்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது அடையாளமாக இருக்கிறது. ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன, ஆவியினால் பிறந்த மனுஷன் எப்படி இருப்பான், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவனுடைய அடையாளம் என்ன என்பதைத்தான் இந்த மாலை வேளையில் நாம் கருத்தோடு சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக நம்பிக்கை உண்டாகும்படி ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் ஆண்டவர் ஜெனிப்பிக்கிறார், மறுபடியும் நம்மை பிறக்க பண்ணுகிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் திரும்பவும் நம்மை ஒரு முறை தாயின் வயிற்றில் நாம் பிறந்தோம். தாயின் வயிற்று நாம் பிறந்த போது நாம் பாவிகளாய் இந்த உலகத்திற்கு பிறந்தோம். ஆகினாலே நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன, அல்லது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே 5 காரியத்தை பேதுரு மிக தெளிவாக சொல்கிறார். 1, அது அழியாதது, அது மாசற்றது, அது வாடாததுமாய் இருக்கிற சுதந்திரத்துக்கு ஏதுவானது, அது ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான மறுபிறப்பு அல்லது
ஜெனிப்பிக்கப்படுவது என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை குறித்து யாக்கோபு சொல்லும் போது நாம் எப்படி ஆவியினால் பிறக்கிறோம் என்றால், யாக்கோப்பு 1:18 மிக அழகாக யாக்கோப்பு பக்தன் சொல்லுகிறார், அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். நாம் மறுபடியும் ஆவியினால் பிறந்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய சத்திய வசனத்தினாலே கர்த்தர் நம்மை ஜெனிப்பிக்கிறார். அவருடைய வசனத்தினாலே. அப்படியானால் ஆவியினால் பிறப்பது என்றால் வேத வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படுவது, வேத சத்தியத்தினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜனத்தினால் பிறப்பது என்றால் ஞானஸ்நானத்தினாலே பிறப்பது, ஆவியினால் பிறப்பது என்றால் வேத வசனத்தினாலே நாம் பிறப்பது, நாம் ஜெனிப்பிக்கப்படுவது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதே 1 யோவான் 3:9 நாம் வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார். அன்பானவர்களே, தேவனால் பிறந்தவன் அல்லது ஆவியினால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான் என்றால், பரிசுத்த வேதத்தில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவனால் பிறந்தவன் அல்லது ஆவியினால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அது என்ன வித்து? அந்த வித்தாகிய வேத வசனம், சத்தியம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நாம் பாவம் செய்ய மாட்டோம் அல்லது எங்கள் பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படி என்றால் ஆவியினால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்பொழுது ஆவியினால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. வித்தாகிய வேத வசனம் அவனுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, இப்பொழுது நம்முடைய தியானம் என்னவென்றால், தேவனால் பிறந்தவர்கள் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? பாவம் செய்யாமல் இருப்பது சாத்தியமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறபடி தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஒருவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்லி இருக்க, அது தவறானதாக இருக்க, அன்பானவர்களே, ஆவியினால் பிறந்த மனுஷன் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்பதைத்தான் இந்த நாளிலே 7 மிக அற்புதமான சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 1 பேதுரு 1:23 வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதோ ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்படியானால் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால், ஆவியினால் பிறந்திருக்கிறோம் என்றால், அதற்கு அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய வசனம் ஆகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம், ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆவியினால் பிறந்தவன் வேத வசனத்தினால் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய சத்திய வசனம் யாரிடத்தில் இருக்கிறதோ, கர்த்தருடைய வேத வசனம் யாரிடத்தில் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், அவர்கள் ஆவியினால் பிறந்தவர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன? ஆவியினால் பிறந்தவனுடைய அடையாளம் என்ன? ஒருவன் ஆவியினால் பிறந்திருக்கிறான் என்றால் அவனிடத்தில் என்ன அடையாளத்தை நாம் பார்க்க முடியும்? ஆவியினால் பிறந்தவன் எப்படி தன்னை காக்கிறான்? ஆவியினால் பிறந்தவனுடைய அடையாளம் என்ன என்பதை
நாம் இந்த நாள்ல கருத்தோடு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கான் அவனை தொடான். தேவனால் பிறந்தவர்கள், ஆவியினால் பிறந்தவர்கள், சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறவர்களை பொல்லாங்கன் தொடான், சாத்தான் அவர்களை தொடான் என்று 3 ஆச்சரியமான அற்புதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இரண்டாவது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். மூன்றாவது, பொல்லாங்கன் அவனை, சாத்தான் அவனை தொட மாட்டான். அப்படியானால் நாம் தேவனால் பிறந்திருப்பது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்திற்கு சாட்சியாய் வாழ்வது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. அவருடைய வித்தாகிய அந்த வேத வசனம் நமக்குள் நிலைத்திருந்து அது 30, 60, 100 பலன் கொடுப்பது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது என்பதை நாம் இந்த மாலை வேளையில அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். எப்படி தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது? எப்படி தேவனால் பிறந்தவன் தன்னை காக்க முடியும்? எப்படி பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் மிகவும் தீர்க்கமாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அதற்காக அடியேன் தெரிந்து கொண்ட மிக அற்புதமான கதாபாத்திரம் யார் என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 7 விதமான அறிவு நமக்கு அங்கே புகட்டப்படுகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 7 விதமான காரியம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் யோசேப்பு தான் ஒரு முறை போத்திபார் வீட்டிலே அவன் அடிமையாக இருந்த போது போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய போத்திபாருடைய மனைவி பாவம் செய்ய யோசேப்பை அழைத்த போது யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடுகிறதையும், அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறதையும் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆகினாலே ஆவியினால் பிறந்தவன் அல்லது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்றால், தேவனால் பிறந்தவர்கள் ஒரு 7 காரியத்தை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு 7 விதமான அறிவு அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அதை நாம் இந்த நாளில யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, யோசேப்புக்கு எப்போதும் ஒரு அறிவு இருக்கும், அல்லது அவனுடைய அறிவில, அவனுடைய சிந்தையில ஒரு காரியம் மிக தெளிவாக இருக்கும். அது என்னவென்றால், நான் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறேன் அல்லது அடிமையாக கொல்லப்பட்டிருக்கிறேன், என்னை ஒரு எஜமானன் அடிமையாக வாங்கியிருக்கிறார் என்கிற அறிவு யோசேப்புக்கு எப்போதும் அவருடைய சிந்தையில இருக்கும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்றால் அவனுக்கு ஒரு 7 விதமான அறிவு இருக்க வேண்டும். அவனுடைய சிந்தையில ஒரு 7 காரியங்கள் அவனுக்குள் இருக்க வேண்டும். அதுல ஒன்று, நான் ஒரு அடிமை என்கிற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தன் எஜமான் அவனை எவ்வளவு நம்புகிறார் என்கிற அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். அவனை விலை கிரயம் கொடுத்து வாங்கின அந்த போத்திபார் எவ்வளவாக யோசேப்பை நம்பினார் என்பதை யோசேப்பு அறிந்திருக்க வேண்டும். அதை நன்றாக யோசேப்பு அறிந்திருந்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாமும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது என்றால், இவ்விதமான 7 விதமான அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஒன்று, தான் ஒரு அடிமை என்கிற அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது, தன் எஜமான் எவ்வளவாய் தன்னை நம்புகிறார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, யோசேப்புக்கு அந்த வீட்டிலே, போத்திபாருடைய வீட்டிலே என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். என்ன பொறுப்புகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
நான்காவதாக, யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டில இருந்த போது அவனுக்கு எல்லை இருந்தது. அவன் அந்த எல்லையை மீறி போகக்கூடாது. அவனுக்கு அந்த அந்த எஜமானன் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு ஒரு எல்லை இருந்தது. அந்த எல்லையை தாண்டி அவன் செயல்பட முடியாது என்பதை யோசிப்பு அறிந்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தேவனால் பிறந்திருக்கிறபடியினாலே நமக்கு ஒரு எல்லையை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அதை மீறி நாம் போக முடியாது என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் போது எது என்னுடையது எது என்னுடையது இல்லை என்பதை நன்றாக யோசிப்பு அறிந்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகள், நாம் எது நமக்குரியது, எது நமக்கு ஒவ்வாதது, நமக்கு இல்லாதது என்பதை, நமக்கு ஏற்றது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படி நாம் அறிவு இருக்குமையானால் நாம் பாவம் செய்ய முடியாது என்பதை யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆறாவதாக, யோசேப்போடு தேவன் இருக்கிறார். யோசேப்போடு எப்போதும் தேவன் இருக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட இருக்கிறார். நாம் தனிமையாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறார். நாம் குடும்பத்தோடு இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறார். நாம் எங்கே சென்று கொண்டிருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம், அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஏழாவதாக, நாம் எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்கிற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. ஆகினால்தான் அவன் பாவம் செய்ய சம்மதிக்கவில்லை. அவன் பாவத்தை கண்டு ஓடி விலகி ஓடுகிறான். அவனை பாவம் மேற்கொள்ள முடியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை குறித்து நாம் மிகவும் தீர்க்கமாக சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக, ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் யோசேப்பு இந்த 7 காரியத்தை யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நாம் எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக நாம் ஒரு அடிமை என்பதை நாம் அறிய வேண்டும். யோசேப்புக்கு நன்றாக தெரியும், நான் விற்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், நான் ஒரு போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறேன், போத்திபார் என்னை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்பது யோசேப்புக்கு நன்றாக தெரியும். ஆகினாலே அந்த வீட்டில் யோசேப்பு இருக்கும் போதெல்லாம் நான் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமை என்பது அவருடைய சிந்தனையில் இருந்தது. வாசியுங்கள், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியோ தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அவனை விலைக்கு வாங்கினான். போத்திபார் விலை கொடுத்து இந்த யோசேப்பை வாங்கியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த போத்திபார் எப்படி யோசேப்பை விலைக்கரையும் கொடுத்து அவனை வாங்கினாரோ, ஒரு அடிமையாக தன் வீட்டிற்கு அடிமையாக வாங்கினாலும், அந்த வீட்டுக்கு அவன் அடிமையாக கொண்டு வரப்பட்ட போது அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் யோசேப்புக்கு அந்த எஜமானன் கொடுத்தானே. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார், நம்ம எப்படி வாங்கியிருக்கிறார்? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கிரயம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு அடிமையாக இருக்கிறோம். எப்படி யோசேப்புக்கு நான் ஒரு அடிமை, நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு அறிவு அந்த யோசேப்புக்கு இருந்ததினாலே அவன் பாவம் செய்ய சம்மதிக்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது நாம் அறிய வேண்டும், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவன், ஆவியினால் பிறந்தவன், மறுபடியும் பிறந்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் தன்னை ஆண்டவராகிய தேவன் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு முதலாவது இருக்க வேண்டும். அப்படியானால் கிரயத்திற்கு கொள்வது என்றால் என்ன? 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தோம் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல்
கீழ்ப்படியிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். அவர் நம்மை விலக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறபடியினாலே நாம் யாருக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு பக்தன் சொல்கிறார் என்றால், நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். அடிமைகளாய் இருங்கள். அப்படியெல்லாம் நம்முடைய சிந்தையில முதலாவது நமக்கு இருக்கணும், நாம் தேவனுக்கு அடிமைகள். நம்முடைய ஆண்டவர் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய அறிவிலே நாம் எப்பொழுது வைத்திருப்போமையானால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி மீட்டிருக்கார் என்று சொன்னால், விலையேறப்பட்ட அவருடைய ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கிறோம், அவருக்கு அடிமைகளா இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்தமான ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக அந்த யோசேப்புக்கு அவன் பாவம் செய்யாமல் இருந்ததற்கு, பாவத்தை விட்டு விலகி ஓடினதற்கு, பாவத்தை கண்டு அவன் தூர போனதுக்கு காரணம் என்னவென்றால், அவனுடைய சிந்தையில இருந்தது, நான் ஒரு அடிமை, நான் என்னுடைய எஜமானன் என்னை விலக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார், இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல, நான் எதையும் செய்வதற்கு அல்ல, என்னுடைய எஜமானனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் என்னுடைய எஜமானனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்பதை யோசிப்பு நன்றாக அறிந்திருந்தார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆவியினால் பிறந்தவர்களாக இருப்பவையானால், நம்மை ஆண்டவர் அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் நம்மை மீட்டிருப்பார் என்று சொன்னார். அவருடைய சத்திய வசனத்தினால் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க பண்ணியிருப்பாரானால் நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நம்மை ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு அடிமையானவர்கள் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக யோசேப்புக்கு இரண்டாவது அறிவு இருந்தது. இரண்டாம் அறிவு என்னவென்றால், தன் எஜமானன் தன்னை எவ்வளவாக நம்புகிறார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டிலே ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட போதிலும் அந்த போத்திபார் எல்லாவற்றையும் யோசேப்பு கையில கொடுத்தார். அவனுக்கு கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் தெரியுமா? அவன் மேல் வைத்த நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை அந்த எஜமானனுக்கு அடிமை மேல இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்பி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்புகிறார். எதை குறித்து நம்ம நம்பிக்கையா இருக்கார் தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு முறை சாத்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்தபோது சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்டார், யோபுவை கவனித்தாயா என்று கேட்டார். ஏன் யோபுவை கவனித்தாயா என்று கேட்டார் தெரியுமா? யோபு மேல அவ்வளவு நம்பிக்கை. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். யோபுவை குறித்து அவ்வளவு ஆச்சரியமான நம்பிக்கை தேவனுக்கு இருந்ததினாலே சாத்தானை பார்த்து கேட்டார், யோபுவை நீ கவனித்தாயா என்று கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத்திரம் என்று சொல்லுகிறார். அவர் நம்ம நம்பிக்கை உடையவராய் இருக்கிறார். சங்கீதம் 115வது சங்கீதம் 16வது வாக்கியத்தை வாசிப்போம். வானங்கள் கர்த்தருடையவைகள், மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, இந்த பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த பூமியை அவன் சீர்படுத்துவார், அவன் சமைப்படுத்துவார், அவன் இந்த பூமியில ஆசீர்வாதமாக இருப்பார், இந்த பூமியில நன்மையாக இருப்பார் என்பதையெல்லாம் ஆண்டவர் அறிந்து இந்த பூமியை மனுபுத்திரன் கையில கொடுத்திருக்கிறார். நம்பி கொடுத்திருக்காருங்க. எப்படி போத்திபார் யோசேப்பினுடைய வீட்டினுடைய எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில நம்பி கொடுத்தாரோ, பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆச்சரியமாக இல்லையா? நம்ம எவ்வளவு நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ற தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல ஒருவனும் இல்லை என்றார். நம்பிக்கை பாருங்க, அவருக்கு பூர்ண நம்பிக்கை யோபு மேல, அவரை போல வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சாத்தானை சவால் விட்டு சொல்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த யோபுக்கு மாத்திரமல்ல, கடைசி காலத்தை வாழ்கிற தேவ பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் நம்பிக்கை உடையவராய் இருக்கிறார். நாம் முதல்ல அடிமை என்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என்னை ஆண்டவர் விளக்கரையம் கொடுத்து ரத்தத்தையே கிரயமாக கொடுத்து மீட்டிருக்க என்று நம்ப வேண்டும். இரண்டாவதாக அவன் என் மேல நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த அறிவு நமக்கு வேண்டும். அவர் என்னை நம்பி இந்த பூமியை கொடுத்திருக்கார், அவரை நம்பி எனக்கு குடும்பம் கொடுத்திருக்கார், அவரை நம்பி எனக்கு சபை கொடுத்திருக்கார், அவர் என்னை நம்பி எனக்கு இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னார், அவர் என்னை நம்பி இருக்கிறார். நான் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறேனா? இந்த மாலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த யோசேப்பு போத்திபார் வீட்டுல அவன் எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தான். அவன் அந்த போத்திபார் கொடுத்த எல்லாவற்றிலும் அவன் உண்மையாக இருந்தான். போத்திபாருடைய உள்ளம், இருதயம் யோசேப்பை நம்பினது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நம்புகிற 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடி பவுல் சொல்லுகிறார், தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் கொடுத்துட்டான்னு சொன்னால் நாம் யாரை பிரியப்படுத்த வேண்டும்? நம்முடைய எஜமானனை பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய எஜமானனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் உத்தமர் என்று எண்ணி எவ்வளவு பெரிய நம்பிக்கை நம்ம வச்சுக்காரு பாருங்க. நம்ம எல்லாரையும் அவர் உத்தமர் என்று எண்ணுகிறார். ஆகினாலே இத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சத்தியத்தையும் நம்முடைய கரத்துல கொடுக்கிறார். அன்பானவர்களை, நாம் பார்த்தவர்களாக அந்த யோசேப்பு போல இருக்கிறோமா? நாம் அடிமை என்கிற அறிவு வேண்டும், நம் எஜமான் நம்மை நம்புகிறார் என்ற அறிவு வேண்டும். மூன்றாவதாக நமக்கு பொறுப்பு இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். யோசேப்புக்கு மிக முக்கியமான பொறுப்பெல்லாம் அந்த வீட்டில் கொடுக்கப்பட்டது. முன்பு அந்த யோசேப்புக்கு எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த யோசேப்புடைய வீட்டுல அவனை விட பெரியவன் யாரும் இல்லையா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லை. அப்படியெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த யோசேப்பு மாதிரி நம்மையும் பெரியவனாக்கி வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, எனக்கு நமக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்து அநேக அற்புதமான காரியங்கள் நமக்கு கொடுத்து நம்மை பெரியவனாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது? கணவன் என்கிற பொறுப்பு, தகப்பன் என்கிற பொறுப்பு, நண்பர்களே எத்தனை பொறுப்புகள் சபையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம், ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற பாக்கியம், எத்தனை மேலான ஆசீர்வாதங்கள். இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை. யோசிப்பு சொல்றாங்க, என்னிலும் பெரியவன் இல்லை. அப்படி கர்த்தர் எவ்வளவு உங்களை உயர்த்தி பெரியவர்களாக வைத்திருப்பார் என்பதை அந்த அறிவு நமக்கு வேண்டும். அவனுக்கு இருந்த பொறுப்பு எனக்கு அன்பானவர்களே மிக ஆச்சரியமான பொறுப்பாக இருந்தது. மத்தேயு 25வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயோஜனப்பட்டு போனார். நம்முடைய எஜமானன் நம்மிடத்தில் ஒன்றும் கொடுக்காமல் இருக்கவில்லை. ரொம்ப குறைஞ்சபட்சமாக 1 தாலந்தையாவது கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. அப்படின்னா எல்லாருக்கும் தாலந்து கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் மரங்களை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி பேண வேண்டும், அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும்,
நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? எனக்கு அன்பானவர்களே, மத்திய 25:20 வாசிப்போம். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவர் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து ஆண்டவரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே இதை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஜமானன் ஒப்புவித்ததை அவன் திரும்ப எத்தனை மடங்கு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவித்தார். அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவனுக்கு ஒப்புவித்து, அவன் யோசேப்பு அந்த வீட்டில இருந்த நாட்கள் எல்லாம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போத்திபாருடைய வீடு ஆசீர்வாதமாக இருந்தது. ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய எஜமானன் நம்முடைய கொடுத்திருக்கிற பொறுப்புல நாம் உண்மையாக இருக்கிறோமா? மத்திய 25:21 பாருங்கள். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நெஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உண்மையும் உத்தமமாய் இருப்போமையானால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எண்ணற்ற ஆசீர்வாதம், கொடுக்கப்படுகிற சந்தோஷம் ஆச்சரியமான சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் அவன் உண்மையாயிருந்தான். அவனுக்கு பொறுப்பு இருந்தது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவன் உண்மையாயிருந்தான். முதலாவது, அவன் ஒரு அடிமை என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், அவன் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய எஜமானன் நம்மை நம்புகிறார், நம்மை நம்பி நமக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். நான்காவதாக, பரிசுத்த வேதாகமத்திலே இந்த யோசேப்புக்கு எல்லை இருந்தது. அவனுக்கு அவன் வீட்டுல எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவன் எல்லாவற்றிற்கும் அவனை அதிகாரியாக வைத்திருந்தாலும், அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருந்தாலும், அவன் வீட்டுல போத்திபார் வீட்டுல யோசேப்பு பெரியவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு எல்லை இருந்தது. பிரியமானவர்களே, அவன் எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்வதற்கு அவன் கூடாது. பரிசுத்த வேதத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 39:6 வாசிப்போம். அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே கொடுத்துவிட்டு ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்து விசாரியாக இருந்தார். தான் புசிக்கிற போஜனத்தை தவிர தன்னிடத்தில் இருந்து மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தார். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இந்த யோசேப்புக்கு எல்லாவற்றையும் அந்த போத்திபார் கொடுத்திருந்தாலும் தான் புசிக்கிற போஜனத்தை தவிர மற்ற ஒன்றையும் குறித்து அவளை விசாரிக்கவில்லை. ஒன்று போஜனம், அந்த போத்திபாருடைய போஜனம் அவனுக்குரியது, அதை யோசேப்பு எடுத்துக்கொள்ள முடியாது. இரண்டாவதாக, ஆதியாகமம் 39:9 நாம் வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இந்த போத்திபார் இவ்வளவு அற்புதமாக இந்த எஜமானன் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவனுடைய ஆகாரமும் அவனுடைய மனைவியும் யோசேப்பு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் எல்லை வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிற்கும் அதிகாரத்தை கொடுத்துக்கார் என்று சொன்னார். எல்லா விதமான நன்மையை நமக்கு கொடுத்துக்கார் என்று சொன்னார். பெரியவன் ஆக்கியிருக்கார் என்று சொன்னார். நாம் எதையும் செய்ய முடியாது. 1 யோவான் 3:4 வாசிப்போம். தாம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நாம நியாய பிரமாணத்தை மீற முடியாது. யோசேப்பு அந்த வீட்டில பெரியவனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு எல்லை இருந்தது, அதை அவனால் மீறக்கூடாது.
இப்ப ஆண்டவர் நாம் மீறாதபடிக்கு ஒன்றை வைத்திருக்கிறார். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இன்னைக்கு நாம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். எந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து வேதம் சொல்கிறது? யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்தோம், ஒன்றினை தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். நாம் தவறாமல் இருக்க வேண்டியது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நாம் மீறாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். அந்த நியாயப்பிரமாணம் என்ன? பரிசுத்த வேதம் சொல்லுகிற 11வது வசனத்தை வாசிப்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து, ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தாயானால் பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். ஆண்டவருடைய 10 கட்டளைகளை குறித்து சொல்லுகிறார். யாத்திராம் 20வது அதிகாரத்துல தேவனுடைய பிரமாணமாகிய அந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் மீறாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுல நாம் தவறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆவியினால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய முடியாது என்றால் அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை மீறி நாம் போகக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தியை உண்டாக்காது. அப்படியே கண்பானவர்களே, தகுதியானது நமக்கு இருக்கிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவானது நமக்கு இருக்கிறது. அது கர்த்தருடைய 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைப்படி நாம் நடப்பது, அதை கவனிப்பது, அதை மீறாமல் இருப்பது நாம் மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆகவே யோசிப்பு சொல்லுகிறார், இந்த வீட்டுல எனக்கு எல்லாவற்றையும் என்னுடைய எஜமான் கொடுத்திருந்த போதிலும் எஜமானுடைய மனைவி அந்த போத்திபாருடைய மனைவியை விலக்கி வைத்தான். அது எனக்குரியது அல்ல என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. போத்திபாருடைய போஜனமும் போத்திபாருடைய மனைவியும் எனக்குரியது அல்ல என்பது அவனுக்கு அறிவு இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிரமாணத்தை மீறாதபடிக்கு காத்து கொள்ளுகிற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தபடியாக 6வதாக தேவன் யோசேப்பு கூடவே இருக்கிறார் என்கிற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. தேவன் எப்போதும் என் கூடவே இருக்கிறார், நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும் என் தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற அறிவு இந்த யோசேப்புக்கு எப்பொழுதும். ஆகினாலே யோசேப்பினாலே பாவம் செய்ய முடியவில்லை. அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு காரணம் என்னவென்றால், யோசேப்பை தெரிந்து கொண்ட தேவன், யோசேப்பினுடைய எஜமானன், யோசேப்பினுடைய தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று யோசேப்பு அறிந்திருந்தார். யோசேப்பு மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவருடைய எஜமானனும் அறிந்திருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பாவம் செய்ய முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 28:20 வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்குமானால் நாம் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் என்னவென்றால், தேவன் என் கூடவே இருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். முதலாவது, நான் ஒரு அடிமை, ஆண்டவர் என்னை விளக்கரையும் கொடுத்து மீட்டிருக்கிறார் என்ற அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, என்னுடைய எஜமானன், என்னுடைய ஆண்டவர் என்னை நம்பி எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கார் என்பதை நாம் அறிய வேண்டும். மூன்றாவதாக, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு
அதில் நான் உண்மை உத்தவமாய் இருக்க வேண்டும் என்கிற அறிவு இருக்க வேண்டும். நான்காவதாக, எனக்கு ஒரு எல்லையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அது தேவனுடைய 10 கட்டளை. அந்த எல்லையை நாம் மீறக்கூடாது. ஆண்டவருடைய கற்பனையை மீறுவேன் ஆனால் நான் பாவம் செய்து விடுவேன் என்கிற அந்த எண்ணம், அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, எது என்னுடையது எது என்னுடையது அல்ல, எல்லாம் எனக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க முடியாது. எதையெல்லாம் நான் விளக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் விளக்க வேண்டும். எதையெல்லாம் நான் பற்றிக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் நான் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக யோசேப்புக்கு இருந்த 7வது அறிவு என்னவென்றால், நான் என்ன பாவம் செய்தாலும், நான் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அது என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்கிறேன் என்கிற அறிவு இந்த யோசேப்புக்கு எப்போதும் இருந்தது. வாசிப்போம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா, அவருடைய மனைவியா இருக்கிறபடியா, உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வோம். இந்த உலகத்திலே எந்த பாவத்தை நாம் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக. காரணம் என்னவென்றால், நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறபடினாலே நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 7 காரியத்தை தியானித்த ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் அவரை போல நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு அடையும்படியாக இந்த 7 அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி, புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. 7 அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? எனக்கு அன்பானவர்களே, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்வோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் அவர் வித்து நமக்குள் இருக்கிறது. அவர் இந்த 7 அறிவு நமக்கு இருக்கும்போது நாம் பாவம் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 அறிவு யோசேப்புக்கு இருந்ததினாலே இந்த யோசேப்புடைய தகப்பனார் அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 7 அறிவு நமக்கு இருக்குமானால் நம்முடைய ஆண்டவர் நம்மை அலங்கரித்து நம்மை ஆசீர்வதித்து அவரோடு கூட வைத்துக் கொள்வார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்துகிறார். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கேயே செய்வித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பலவர்ணமான அங்கி, விசேஷமான அங்கி, பூரணமாக எனக்கு அன்பானவர்களே, தன் தகப்பனை போல ஒரு சாயல் அந்த யோசேப்புக்கு. அவர் மிகவும் யோசேப்பை நேசித்தார். இன்னைக்கு எனக்கு அன்பான 7 அறிவு நமக்கு இருக்குமானால் நம்மை ஆண்டவர் மிகவும் நேசிப்பார். அவர் நமக்கு பலவர்ண அங்கியை கொடுப்பார். யாருக்கு பலவர்ண அங்கி கொடுக்கப்படும்? யார் பலவர்ண அங்கி வைத்திருப்பார்கள்? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜகுமாரத்திகள் மாத்திரமே பலவர்ண அங்கியை அணிவார்கள். ராஜாவினுடைய பிள்ளைகள் மாத்திரமே பலவர்ண அங்கிகள் அணிய முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளால் நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு பலவர்ண அங்கியை கொடுத்து அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட நாம் நடக்கும்படியாக, அவரோடு கூட சதாக்களும் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் அவரிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினாள். பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள். ராஜகுமார்த்திகளாகிய கன்னிகைகள் இப்படிப்பட்ட சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். பலவர்ண அங்கி யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், ராஜகுமார்த்திகளாகிய கன்னிகைகளுக்கு, பாவமில்லாமல் இருக்கிற கன்னிகைகளுக்கு, எனக்கு அன்பானவர் கரைபடாமல் இருக்கிற கன்னிகைகளுக்கு பலவர்ண அங்கியை
உடுத்துவிப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினாலே நமக்கு பல வரலங்கிய கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கர்த்தருடைய அற்புதமான சத்தியத்தை நாம் தியானித்தோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். யார் பாவம் செய்ய முடியாது என்றால் இந்த 7 அறிவு உடையவர்கள், இந்த 7 தன்மை உடையவர்கள் யோசேப்பை போல பாவத்தை கண்டு விலகி தூரமாக ஓடுவார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி காலத்துல நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். God bless you. கர்த்தர்